அதிமுகவும் திமுகவும் இணைந்து வந்தாலும் ஏற்க தயார் என்ற ஒரு தகவலை ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் தெரிவித்திருக்கிறார். தாவேக தரப்பிலிருந்து இருமுறை ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரப்பட்ட நிலையில் தற்போது இந்த தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இது குறித்த விவரம் என்ன? தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தனியார் ஆங்கில செய்தி நிறுவனத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பேட்டியில் விஜய் பதவி ஏற்பதை நான் தடுக்கவில்லை என்றும் ஆளுநர் மாளிகைக்கு 118 எம்எல்ஏக்களும் அழைத்து வர வேண்டும் என்ற அவசியமில்லை. ஆனாலும் எந்த 118 பேர் தங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்கிற அந்த தகவலை அவர் அந்த கடிதமாக கொடுக்க வேண்டும். விஜயை நான் எங்கும் தடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் திமுக மற்றும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க விரும்பினால் அதற்கும் வரலாம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பெரும்பான்மை இல்லாதது தமிழகத்தில் அது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது என்றும் வேற எந்த கட்சியையும் பெரும்பான்மை காண்பித்து ஆட்சி அமைக்க முன் வரலாம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது நேரடியாக திமுக அதிமுக என்று கூட சொல்லாமல் எந்த கட்சி பெரும்பான்மையை காண்பித்து ஆட்சி அமைக்க முன் வரலாம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் தற்போது இருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாதது இந்த ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு பிரச்சனையும் கூட என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். விஜயை தான் தடுக்கவில்லை என்றும், ஆனால் விஜய்க்கு தாவேகாவிற்கு யாரெல்லாம் 118 பேர் யாரெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்கிற கடிதத்தை அவர் கொடுத்தால் போதுமானது, அதைத்தான் கேட்குமே தவிர அவரை தடுக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் வேற எந்த கட்சிக்கும் தமிழ்நாட்டில் பெரும்பான்மை காண்பித்து ஆட்சி அமைக்க முன் வரலாம் என்றும் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்திருக்கிறார். மேலும் விஜயை பெரும்பான்மை மட்டுமே நிரூபிக்க வேண்டும், யார் யார் ஆதரவு தருகிறார்கள் என்பதை தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஒரு தனியார் ஆங்கில செய்தி நிறுவனத்திற்கு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அளித்திருக்கக்கூடிய அந்த பேட்டியில மிக முக்கியமான அந்த சில கருத்துக்களை குறிப்பிட்டிருக்கிறார். விஜயை தான் தடுக்கவில்லை என்றும், அதே போல விஜய் பதவியேற்பதை தடுக்கவில்லை என்றும் ஆளுநர் விளக்கம் அளித்திருக்கிறார். விஜய்க்கு போதுமான ஆதரவு தற்போது இல்லை என்றும், யார் யார் ஆதரவு தருகிறார்கள் என்கிற அந்த ஆளுநர் மாளிகைக்கு 118 எம்எல்ஏக்களையும் அழைத்து வர வேண்டக்கூடிய அவசியம் இல்லை என்றும், யார் ஆதரவு அளிக்கிறார்கள் என்ற கடிதத்தையும் கொடுக்கலாம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் வேறு எந்த கட்சியும் பெரும்பான்மை காண்பித்து ஆட்சி அமைக்க முன் வரலாம் என்றும் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் தெரிவித்திருக்கிறார். அதிமுக திமுக என எந்த கட்சியும் இணைந்து அமைக்கலாம் என்றும் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்திருக்கிறார். அபினேஷ், இணைப்புல இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் நம்மோடு இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். பெரும்பான்மைக்கான ஆதாரங்களை கொண்டு வரக்கூடிய கட்சியை ஏற்பேன் அப்படின்னு ஆளுநர் தற்போது தெரிவித்திருக்கிறார். திமுக அதிமுக கூட பெரும்பான்மையோடு வந்தால் அதனை பரிசீலிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். இதை எப்படி பார்க்கலாம்? அப்படியானால் அந்த 118 எண்ணிக்கை வந்தால்தான் ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பாரு, அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் அதிமுக திமுக இணைந்து வர வேண்டும் என்கிற நிபந்தனை எல்லாம் ஆளுநர் விதிக்க முடியாது. பெரும்பான்மை வேண்டும் என்று அவர் சொல்கிறார், யார் வந்தாலும் சரிதான் என்கிற ரீதியிலே. அப்படி என்றால் இப்போதைக்கு இந்த பிரச்சனை முடியாது என்றுதான் நான் நினைக்கிறேன். விஜயை பொறுத்தவரையில் அவர் உச்சநீதிமன்றம் செல்வது ஒன்றுதான் அவருக்கு முன்னால் இருக்கிற ஒரே வழி. காரணம் தனிப்பெரும் கட்சி அல்லது ஒரு கூட்டணியோடு சேர்த்து பிற கட்சிகள் எப்போது ஆட்சி அமைப்பதற்கு தயாராக இல்லையோ அப்போது அதை அழைக்க வேண்டியது ஆளுநரின் கடமை. அது எத்தனையோ முறை உச்சநீதிமன்றங்கள் கூறியிருக்கிறது. ஆனால் அதை செய்ய அவர் மறுக்கிறார். அவருக்கு இருக்கிற அந்த யுக்தாச்சார நடைமுறை டிஸ்கிரிஷனரி பவர் அதை அவர் பயன்படுத்துகிறார். அப்படி பயன்படுத்தக்கூடாது. மாநிலம் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கொண்டது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தங்கள் தலைவரை தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த வகையில் டிவிகேயின் எம்எல்ஏக்கள் திரு விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இன்னமும் பிற கட்சிகளில அந்த நடைமுறையே முடியவில்லையே. சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக திமுகவில் யாரும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை இன்று தேதி வரை. அதே போல அதிமுகவிலே யாரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான அழைப்பு வரவில்லை. அப்படியான சூழ்நிலையில் ஆளுநர் எப்படி இவ்வாறு கூற முடியும்? ஒரே ஒரு கட்சி தான் அந்த நிபந்தனையை பூர்த்தி செய்திருக்கிறது, அது டிவிகே. அவர்களோடு காங்கிரஸ் கூட்டணி வைத்திருக்கிறது. அவர்களுக்கு பெரும்பான்மை இல்லை. ஆனால் அவர்களை ஆட்சி அமைக்க அழைத்து சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்ல வேண்டியதுதான் ஆளுநரின் கடமை. அப்படியே பார்த்தாலும் திமுக அதிமுக 2 கட்சிகளிலும் இருக்கிற எம்எல்ஏக்களை மட்டும் கூட்டி பார்த்தால், அதாவது கூட்டணி கட்சிகள் இல்லாமல் கூட்டி பார்த்தால் அதுவும் மெஜாரிட்டி வரவில்லையே. 100 முதல் 105 வரை வருகிறது, இஸ்லாமிய கட்சிகளையும் சேர்த்துக் கொண்டால். அப்போது மெஜாரிட்டி வராதே.
அப்படி என்றால் ஆளுநர் இதை காரணமாக காட்டி இழுத்தடிக்க போகிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இதிலிருந்து மீள்வதற்கான வழி என்பது நீதிமன்றம் மட்டும்தான். இன்னமும் விஜய் அவர்கள் அதில் தாமதம் செய்வது என்பது அவரது இறையாண்மையை, அவரது தைரியத்தை கேள்விக்குறியாக்கும். நன்றி திரு தராசு ஷியாம், இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.